ஹலோ நந்தினி. நந்தினி, நந்தினி, நீ என்கிட்ட பேசிக்கிட்டே இரு. என்னால முடியல. சார் 1 ஹவருக்குலாம் டைம் இல்லை சார். ப்ளீஸ் சார், ரொம்ப அர்ஜென்ட் சார். ப்ளீஸ் சார். ஹலோ ப்ளீஸ் சார். ஓகே சார். ஜஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கேன். நீ ஃபாஸ்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு. ஓகே சரி. உன்னால ட்ரை பண்ண முடியல அப்படின்னா சரி, ஓகே, நான் வந்துடுறேன். ஓகே. நந்தினி, ஹலோ நந்தினி, என்ன சத்தாது? நந்தினி, ஹலோ ஹலோ நந்தினி, ஆர் யூ ஆல் ரைட்? ஹலோ சார், எஸ்ஐ சார் இல்லையா சார்? வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? எஸ்ஐ சார் இல்லையா சார்? ஹலோ 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 சார். யா, இன்ஸ்பெக்டர் ரன்வீர் ஸ்பீக்கிங். சார் நான் கொன்னுட்டேன் சார். நான் கொன்னுட்டேன் சார். எங்கம்மா? மதுரா நகர் சார். 1 மினிட், நான் வரேன். கான்ஸ்டபிள், வண்டிடு. ஏமா, நீயா ஃபோன் பண்ணது? ஆமா சார், நான் தான் கால் பண்ணேன். என்னாச்சு? கொன்னுட்டேன் சார். கொலை பண்ணிட்டியா? ஆமா சார். பாடி எங்க? உள்ள மேல இருக்கு. கான்ஸ்டபிள்,
என்னாச்சுன்னு சொல்லுமா. அது அது ஒரு மனுஷனுக்குள்ள வெறுப்புன்ற உணர்வும் காதல்ன்ற ஃபீலிங்ஸும் ஒரே நேரத்துல வராது. அந்த சூழ்நிலையை பொறுத்து அந்த மனுஷனுக்குள்ள அந்தந்த ஃபீலிங்ஸ் டாமினேட் பண்ணும். வெறுப்பு இருக்கிற இடத்துல காதல் இருக்கவே இருக்காது. ஆனா காதல் ஸ்ட்ராங்கா இருந்தா எப்படிப்பட்ட வெறுப்பையும் கண்டிப்பா அதால ஜெயிக்க முடியும். ஹலோ, எங்க அப்பா பாத்துட்டு வர, முதல்ல போ. நீ எனக்கு தெரியும் யாரும் இல்லைன்னு. கேட்ட திறக்கிறியா இல்ல செவரே கட்டி குதிக்கவா? இரு நானே வரேன். ஓகே. உனக்கு சொன்னா புரியாதா? அச்சோ, நீ வந்து என்னை அணைத்துக் கொள்வாயா? கடலில் இருக்கும் அலை போல் நீ எந்த தெய்வம் கருணை செய்வாயா? சொர்க்கம் நீ நிஜமா? நீ கோபித்தா நான் உடைவேன். உன் புன்னகை அதில் பூமலரும். நீ இல்லாமல் நான் இல்லையே. நீ போ என்றால் போவதெங்கே? நீ வந்து என்னை அணைத்துக் கொள்வாயா? கடலில் இருக்கும் அலை போ. இந்த நேரத்துல யார் டிஸ்டர்ப் பண்றது? அட நீயா? டாடின்னு நினைச்சிட்டேன். ஏன் நான் டோர் ஓபன் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சியா? என்ன சடனா? என்னடி அப்படி சொல்லிட்ட? நீ என்னோட டார்லிங். ம், என்ன அதிசயமா இருக்கு. அன்பு மழை ரொம்ப அதிகமா பொழியுது. சரி, சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா? எனக்கு ரொம்ப பசிக்குது. ஒண்ணுமே இல்ல. சாப்பிடணும்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இல்லைன்னா பீஸா ஆர்டர் பண்ணலாம். ஆர்டர் பீஸா, ஓகே? ஐயோ, இங்கேயும் அதே தான் சாப்பிடணுமா? சரி, நீ சாப்பாடு வடிச்சிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ள நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். சரியா? ம். என்னடி சத்தம் அது? வீட்ல நம்மள தவிர வேற யாராவது இருக்காங்களா? நம்ம வீட்ல யார் இருப்பா? எனக்கு என்னமோ உன் மேல இன்னைக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஏன் மேலையா? உன் மேலதான். சரி வா, போய் பார்க்கலாம். என்னன்னு பார்க்கலாம், வா. அட வா. ஏன் இவ்வளவு ஸ்லோவா நடக்குற? இதான் கீழே விழுந்துச்சு. இது விழுந்தா ஒரு தடவை தானே சத்தம் வந்திருக்கணும். ஆனா 2 தடவை சத்தம் வந்துச்சே. நீ ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இரு. நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்றேன் போய். ஓகே? இது ஏதோ இருக்கு, சந்தேகமா இருக்கு. என் ரூம்ல அவன் எப்ப வந்தான்? ஷிட்.
இந்த ரூமுக்கு எதுக்கு வந்த? வா நிக்காத உட்காரு. என்ன அந்த சவுண்டு? எங்க அக்கா வரும்போது அவளுக்கு டவுட் வந்துச்சு தெரியுமா? நானா? மேலையா? நான் முதல்ல இருந்தே இங்க தான் இருக்கேன். அப்ப மேல சத்தம் போட்டது யாரு? யாருக்கு தெரியும்? அது உன் அக்கா தானே? நீ இங்கே இரு. நான் சொல்ற வரைக்கும் வெளியில வராத, சரியா? நீ இங்கே இரு, சரியா? அனு, நீ சொன்ன மாதிரி காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டேன். நீ வந்து சமையல் பண்ண. அடடா, இவன் உள்ள போறா. அவன் வேற உள்ளேயே இருக்கானே. ச்சே. ச்சே. நீ முதல்ல வெளியில வா. என்ன சொல்றது கேளு, வெளியில வா. நந்தினி, சொல்றல வா. என்னாச்சு? வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டேன், வந்து சமையல் பண்ண வா. ஏய், இரு இரு இரு. எனக்கு பசிக்குது, வந்து சமைச்சு கொடு வா. நான் தான் இருன்னு சொல்றேன்ல. ஒரு நிமிஷமா இரு. ட்ரெஸ் மாத்திட்டு உடனே வரேன். வா 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 வா. சீக்கிரம் வந்து சம, எனக்கு பசிக்குது. ஓகே. என்ன சத்தம் அது? நந்தினி, அக்கா அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உனக்கு அறிவுன்றதே இல்லையா? ப்ளீஸ். வா வா. அக்கா அக்கா ஒண்ணு இல்ல Come on, அக்கா. வா. அக்கா இல்லக்கா. இந்த விஷயம் அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல? அக்கா வேணக்கா. இங்க எதுவும் ஆகல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நீ முதல்ல வெளியே வா. வா, ஓகே, ஒரு நிமிஷம். வெளியே வா முதல்ல. 2 minutes தான் உனக்கு டைம். இல்லனா பிரச்சனை ஆயிடும், பாத்துக்கோ. என்ன புரியுதா? ஒரு நிமிஷம். வா. ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன்க்கா. என்ன இவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? இவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ணி அவளுக்கு புரிய மாட்டேங்குது. யோசிடி. அக்கா நம்ம பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது ட்ராப் பண்றாளா? அனு, அனு, என்ன? என் சீனு முன்னாடி எதுக்கு சீன் போடுற? நானா? எஸ், நீதான் நீதான். ஸ்ரீனு யாரு? தெரியாதா? 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 பார்க்கலையா? பார்க்கலையா? ஆக்சுவலா எனக்கு எதுவும் தெரியாது. பாரு, என்ன பத்தி உனக்கு தெரியாது. He is my property. Okay? He is my property. ஆக்சுவலா ஸ்ரீனு யாருன்னு தெரியாதப்போ உங்க நடுவுல என்ன ரிலேஷன்ஷிப்னு எனக்கு எப்படி தெரியும்? உன் நாடகமெல்லாம் எனக்கு தெரியும். மறுபடியும் ரிப்பீட் பண்ணனா நல்லா இருக்காது. ஸ்ரீனு யாரு, உன் கோல் என்னன்னு முதல்ல சொல்லு. நீ எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்கிட்டயே நடிக்கிறியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இன்னொரு வாட்டி இப்படி நடந்துச்சுன்னா சுத்தமா நல்லா இருக்காது. Go to hell. Go. You go to hell. உன்னை சரி போ. பாத்துக்கிறேன். என்ன இது? என்ன நடக்குது?
டார்ச்சர் பண்றா. அவ என்ன சிஸ்டர் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்டேன்றா. அவளால எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அவளை கொன்னுடுறேன் சேனு, கொன்னுடுறேன். அவ என் அக்காவே இல்ல. அவ மேல வெறுப்பா என்னால தாங்க முடியல. என்ன ஆனாலும் சரி, நீ என் கூடயே இரு, வா. இங்க இருக்கிற வரைக்கும் அவ இந்த மாதிரி தான் வேஷம் போடுவா. அவ ஒரு மாதிரியான பெரிய சாடிஸ்ட். என்ன வேணாலும் பண்ணுவா. என் மேல காதலோட நீ வந்தா அக்செப்ட் பண்ண. அதே காதலோட உன்னை இப்ப நான் கிளம்ப சொல்றேன். போயிடு ஸ்ரீனு. அப்பப்ப பயத்துல காதலே வேணான்னு தோணுது. உண்மையிலேயே என் மேல உனக்கு காதல் இருந்தா போயிடு, போயிடு ஸ்ரீனு. ஹலோ, உன்கிட்ட தான் பேசுறேன். ஹலோ. நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கியா? ஆ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற மாதிரி நடந்துக்கிட்ட. ரொம்ப சந்தோஷமா நீங்க சொர்க்கத்துக்கு போயிட்டு இருந்தபோது இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ண எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்புறம் என்ன, உன் தங்கச்சி உன்னை பத்தி தப்பா சொன்னா என்கிட்ட? ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டா நம்பிதான் ஆகணும். அவ மனசுல உனக்கு என்ன வேணும்னு புரியவே இல்லை. அதனாலதான் எங்க அக்கா இருக்கா, பொக்கா இருக்கா, அப்பா இருக்காருன்னு உன்கிட்ட போய் சொல்லியிருக்கா. நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், புரியுதா? அவ கூட லைஃப் லாங் எப்படி இருப்ப? அது ஒரு மென்டல் கேஸ். அவ கூட நீ எப்படி லைஃப் லாங் இருக்கலாம் சொல்லி முடிவு பண்ண? ஒரு வாட்டி சரின்னு சொல்லுவா, இன்னொரு வாட்டி வேணான்னு சொல்லுவா. இவள மாதிரி ஒரு மோசமான மென்டல் கேஸோட நீ எப்படி கனெக்ட் ஆன செல்லம்? உனக்கு லைஃப் பத்தி தெரியணும்னு வை, நீ இப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. நீ உன் லைஃப்ல இருக்க ட்ரீம்ஸை எப்படி நிறைவேற்றிக்க போற? உன்னை பார்க்கும்பொழுது எந்த பொண்ணு தான் வேணான்னு சொல்லுவாடா? உன் அழகான கண்ணு எவ்வளோ பேசு தெரியுமா?
இதான் நடந்ததா? சார் நீங்க இந்த டைம்ல? இந்த பொண்ணு உங்க பொண்ணா? ஆமா சார். ஓ அப்படியா? ஏதோ கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? என்னது, கொலை பண்ணிட்டாளா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சார். நீங்க சொல்றது நிஜமான செக் பண்ணிடுவோம். நீங்களும் வாங்க, மேலே போய் பார்க்கலாம். கம். ஆ சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லணும் சார். அப்படியா? ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க சார், போதும். ஓகே. உங்க பொண்ணு சொன்ன ஸ்டோரியை தவிர்த்து வேற ஏதாவது இருக்கா? குட் மார்னிங். காஃபி அங்க வை. ஆ அங்க வச்சிடவா? ஏண்டி என்ன திமிரு உனக்கு? நியாயமா பார்த்தா நீ எனக்கு காஃபி போட்டு கொடுத்துருக்கணும். பாவம் வேலை பார்க்கறேன்னு போட்டுட்டு வந்தா ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம அங்க வச்சுட்டு போன்னு சொல்ற. எவ்வளவு பில்டப் கொடுக்குறடி நீ? பிஸியா இருக்க, கண்ணு தெரியலையா? பிஸியா? என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சிட்டு இருக்கியா? என்னதான் பண்ற நீ அங்க? நோ, பிஸியா இருக்கேன்னு சொல்லல. அப்படிலாம் இல்ல. என்ன காட்டு பார்க்கலாம்? நோ. காட்டுன்னு சொல்றேன்ல நந்து, ஒழுங்கா காட்டு. நோ. காட்ட போறே இல்லையா பண்ணி? காட்டுன்னு சொல்றேன்ல, ப்ளீஸ் நந்து. நோ நோ. ஏய் காட்டு. ஏய் 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 நோன்னு சொல்லல. ஏய் காட்டுன்றேன்ல நந்து. ஏய் இங்க. ஏய் நில்லு. ஏய் ஏய் மாட்டிக்கிச்சு. இதுக்கு இவ்வளவு பெரிய பில்டப்? தேங்க்யூ நந்தினி. முக்கியமான விஷயம், பாப்பாக்கு ஒரு ரூம் ஒதுக்கிட்டு அந்த ரூம் முழுக்க பொம்மை வச்சிடலாம், இன்னொரு முழுக்க ட்ரெஸ் வச்சுக்கலாம். பாப்பாக்கு நைட் எந்த டிஸ்டர்போ ஒன்றும் இல்லை. என்ன நீ ஒரு பேப்பருக்காக இப்படியா? பேப்பரா? இது பேப்பர் இல்ல, நம்ம காதலோட அடையாளம். எஸ், கணக்கு எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் சார். இந்த டைம்லையா? நந்தினி இங்க வா. நீங்க எத்தனை பேர்? நான் என் ஒய்ஃப் மொத்தம் 3 பேர் இருக்கோம். 2 பேர் தானே சார்? சார் உங்களுக்கு புரியலையா? நானும் என் மனைவி மொத்தம் 3 பேர் இருக்கோம். ஆனா 2 பேர் தானே இருக்கீங்க சார்? சார் மொத்தம் 3 பேர் இருக்கோம். ஐயோ சாரி சார், நீங்க 2 பேர் தான் சார் இங்க இருக்கீங்க. 3 பேர் இருக்கோம். 3 பேர் சார். ஆனா குழந்தை பிறக்காம கணக்கு இல்ல சார். சார்
என் பாப்பா பேரு பத்மலதா. அது அப்படியே கணக்குல எழுதிக்கிங்க. அது எங்க அம்மா பேரு. ஆ? ஹேய் நந்தினி, நீ என்ன மென்டலா? என்ன வேணும் உனக்கு? அட என்ன ஆச்சுங்க? நீ இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம கீழே இறங்கி வர? ஒன்றும் ஆகாதுங்க. என்ன ஒண்ணு இல்லைன்னு சொல்ற? உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லு, நான் பண்ண போறேன். எனக்கு ஒன்றும் தேவையில்ல. இரு ஒரு நிமிஷம். நோ. இப்ப பயமா இருக்குல்ல? அதே பயம்தான் எனக்கும். சரி சரி, கீழே கொஞ்சம் பார்த்து வா. ஆ, டாக்டர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? ரெஸ்ட் எடுக்க சொல்லி சொன்னாங்க தானே? உன்னை நடக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. நீ என்னன்னாக்கா எல்லா வேலையும் நீயே பார்த்துக்கிட்டு இருக்க. ஆ, உட்காரு. இந்த டைம்ல ஃபுல்லா நீ ரெஸ்ட் தான் எடுக்கணும். இப்போ என்ன பண்ண போறேன்னா, உன் கால் எடுத்து என் மேல வச்சு, வேணாம். ஏய் ஒண்ணும் கிடையாது, நீ உட்காரு, அமைதியா இரு. ஆ, இப்போ ரிலாக்ஸா இருக்கா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். பழம்லாம் சாப்பிட்டியா? எல்லாம் சாப்பிட்டேன். ச்சே. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ ரிலாக்ஸா இரு. ச்சே. ஹலோ சார், ஆஃபீஸ்க்கு எப்போ சார் வருவீங்க? உங்களுக்காக வெயிட்டிங் சார். யோ, ஒர்க் ஃப்ரம் ஹோமியா? நான் ஆஃபீஸ்லாம் வரமாட்டேன் சார், இதை கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. வாங்க சார், ஆஃபீஸ்க்கு ஐடி ஃபைல் சப்மிட் பண்ணணும். அவ்வளோ அவசரம்னா நான் ஆன்லைன்லேயே பண்ணுறேன். இங்கேருந்து பண்ணி அனுப்புகிறேன், வை. என்ன சார், உங்கள் ஆஃபீஸ் வேலை நீங்களே இப்படி பேசினா எப்படி சார்? ஏன் எல்லாத்தையும் ஆன்லைனில் தான் பண்ணுவீங்களா நீங்கள்? சரி இரியா, நான் வரேன். இவன் வேற. ஆஃபீஸ்ல இருந்து கால்ஸ் வந்தா இப்படி நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆஃபீஸ் போகிறத விட நான் இங்கே இருக்கிறது முக்கியம். என் டெலிவரிக்கு இன்னும் 10 days டைம் இருக்கு. எனக்கும் அதுதான் பயமே. இன்னும் 10 நாள் தான் இருக்கு. உன்னை இப்படிலாம் விட்டுட்டு என்னால் போக முடியாது. உனக்கு எப்போ வேணாலும் டெலிவரி ஆகிடுன்ற பயத்தில் நான் இருக்கேன். நீ என்ன ஆஃபீஸ் போன்ற? என்னால என்ன பாத்துக்க முடியும். என் டெலிவரிக்கு இன்னும் 10 days டைம் இருக்கு. அது இல்லை நந்து. அதெல்லாம் இல்ல. முதல்ல ஆஃபீஸ்க்கு போ. ஆஃபீஸ்க்கு போகலாம் ஒன்றும் ஆயிடாது. இந்த வேலை என்னன்னா இன்னொரு வேலை. நீ அதெல்லாம் விடு. ஒர்க்கை எதுக்கு நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? ப்ளீஸ் கோ அண்ட் ஐ கேன் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். பிரச்சனை இல்லையா? எஸ், ஐ கேன். உனக்காக போகிறேன். ஓகே. சரி, பத்திரமா இரு. யா, அங்க எதுக்கு? ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு போறேம்மா. இப்படியே போனா அதுக்கு ஏதாவது சொல்லுவானுங்க. ஓ, என்ன இவ்ளோ துணி? வேலைக்கார பொண்ணு வரலல்ல? Hello? Bharat, please pick up the call. Pick up the call. Please, Bharat, pick up the call. Phone lift panna.
சைன் பண்ணுங்க சார். எங்க? இதோ இங்க ஒன்று. அப்பாடா. ஓகே, அடுத்து? அவ்வளோதான் சார். அவ்வளோதானா? அவ்வளோதான் சார். இந்த ஒரு சின்ன சைன் பண்றதுக்காக என்ன 30 கிலோமீட்டர் அடிச்சு பிடிச்சி வர சொன்னியா? அதுவும் இந்த டைம்ல? சார் சைன் இப்படி தானே சார் போடணும். அதுவும் இல்லாமல் இன்கம் டேக்ஸ் 1 வீக் முன்னாடி அனுப்ப வேண்டிய ஃபைல் சார் இது. இன்னும் கொஞ்சம் போயிருந்தா மொத்தமாக போயிருக்கும் சார். நீலாம் ஒரு மனுஷன் தானே? உலகமே அழிய போகுதுன்னு சொன்னாலும் ஈன்னு பல்ல காட்டிட்டு நிக்கிற. ஒரு பிரச்சனையில் இருக்கும் எப்படி இருப்போம், ஒரு நார்மலா இருக்கணும் எப்படி இருப்பான்னு கூட உனக்கு சுத்தமா தெரியாதுல்ல? எனக்கு தெரியாது சார். உனக்கு என்னதான்டா தெரியும்? கனெக்ட் த ப்ளூடூத், கனெக்ட் த ப்ளூடூத். ஹலோ, ப்ளீஸ் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடலாம். ஹலோ, ஹாய் நந்து. இன்னும் தூங்கலையா நீ? எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? எப்படி இவ்வளவு சீக்கிரம் பெயின் ஸ்டார்ட் ஆச்சு? இன்னும் 10 days டைம் இருக்குல்ல? ஹே நந்து, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பண்ணு. நான் வந்துகிட்டே இருக்கேன், நீ வீட்டில் இரு. என்ன? ஓகே, ஒரே நிமிஷம், நான் ஒரு வேலை பண்றேன். ஆம்புலன்ஸுக்கு உடனே கால் பண்றேன். ஒரு நிமிஷம் லைன்ல இரு, ஆம்புலன்ஸுக்கு கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன். ஹலோ ஆம்புலன்ஸ். சொல்லுங்க சார். சார், நான் மதுரா நகர்லேருந்து கால் பண்ணுறேன் சார். சார், என் ஒய்ஃப் மாசமாக இருக்காங்க. நான் ஒரு வேலையை இப்போ கொஞ்சம் வெளியே வந்திருந்தேன். அவங்களுக்கு லேசாக வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக ஆம்புலன்ஸ் அனுப்புறீங்களா? நீங்கள் சொன்ன ஏரியாவில் ரோட்ஸ்லாம் பிளாக் ஆயிருக்கு சார். 1.5 hours ஆகிடும் சார். எப்படியும் என்ன அவ்வளோ நேரம் எடுக்குமா? சார், அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது சார், ரொம்ப அர்ஜென்ட் சார், கொஞ்சம் சீக்கிரம். ஹலோ ஹலோ, சே கட் பண்ணிட்டான். நந்து, நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஹலோ சார், சொல்லுங்கள் சார், ஃபோன் கட் ஆயிடுச்சு. மினிமம் 1 hour ஆகும் சார். என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க சார், டைம் இல்லை சார், ப்ளீஸ் சார். நாங்கள் ட்ரை பண்ணுறோம் சார். நந்து, நீ என்கிட்ட பேசிக்கிட்டே இரு. நந்து, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, நான் வந்துகிட்டே இருக்கேன், பயப்படாம இரு. என்னால முடியல. நான் ஒன்று பண்றேன், நான் பிரகாஷ் கால் பண்றேன். பிக்கப் 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 பிரகாஷ். ஹலோ பிரகாஷ், போன எடுறா. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ஸ்னேகா கால் பண்றேன். நாட் ரீச்சபிள்னு வருதே. ஹாஸ்பிட்டலுக்கு இன்னொரு 10 kilometers டிஸ்டன்ஸ்ல இருக்கேன். நானே வந்துடுறேன். என்ன நீ டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடு. நான் வந்துடுறேன். நீ டிரைவ் பண்ணிட்டு இருக்கியா? அதுவும் இந்த நேரத்துலயா? நோ 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 நோ, நீ அதெல்லாம் பண்ணாத, நான் வந்துகிட்டே இருக்கேன். நீ எங்க இருக்கோ அங்கேயே இரு, நான் வந்துகிட்டே இருக்கேன். நான் சொல்றத கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுக்க நந்து. சரி, நீ டிரைவ் பண்றல, அப்போ ஒன்று பண்ணலாம். நல்ல காமா ஸ்லோவா டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டே இரு. எதிரில் ஒரு பைபாஸ் இருக்கும், அந்த பைபாஸ்ல நல்ல ஸ்லோவா டிரைவ் பண்ணணும், புரியுதா? அப்புறம் அதே போல ஆப்போசிட்ல வர வண்டியோட ஐபீம் அதிகமா இருக்கும், ஸ்லோவா வரணும், பார்த்து நிதானமா வரணும். நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துகிட்டு இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஓகே 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 தானே? நான் சொல்றது கேக்குது தானே? சரி, ஓகே, ரொம்ப ஸ்லோவா டிரைவ் பண்ணு. நந்து, நீ ஓகே தானே? நான் வந்துகிட்டே இருக்கேன். நந்தினி, என்னாச்சு? என்ன என்ன சத்தம் அது? ஹலோ நந்தினி, ஹலோ நந்தினி, நந்தினி, ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ நந்தினி, கான்சியஸ்ல இருக்கிற ட்ரை பண்ணு நந்தினி. நந்தினி, என்கிட்ட கொஞ்சம் பேசு நந்தினி. நந்தினி, ஓகே ஓகே, நீ பயப்படாத, நான் வந்துகிட்டே இருக்கேன். நந்தினி, ஓகே, ரிலாக்ஸ். நந்தினி, உனக்கு கேக்குதா? நம்ம லவ் பண்ண டைம்ல உனக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு எப்படி பண்றதுன்னு தெரியாம நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அப்போ முத நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்தப்போ நீ ஒத்துக்கவே மாட்டேன்னு நான் ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன். நீ ஒத்துக்கலைன்னா நான் செத்து போயிடுவேன்னு நான் ரொம்ப பயத்துல இருந்தேன். இப்போ அதை விட ரொம்ப டென்ஷனா இருக்கு நந்தினி எனக்கு. ப்ளீஸ் தயவு செய்து பேசு நந்தினி. ஓகே ஓகே, நான் அவ்வளோ டென்ஷன்ல இருந்த கூட நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். நீ கூட எனக்கு ஐ லவ் யூ டூன்னு கூட சொன்னியே.
அன்னைக்கு சொன்ன முடியாத அளவுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். இப்போவும் அதே சந்தோஷம் எனக்கு வேணும் நந்தினி. மறுபடியும் என் லைஃப்ல நீ எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுப்பியா? ப்ளீஸ் ப்ளீஸ் நந்தினி, ஐ லவ் யூ நந்தினி. ஏதாவது பேசு நந்தினி. ஹலோ, ஓ ஷிட், ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப். இப்படி சொதப்பிடுச்சே. ஓ ஐயோ. ஓகே ஓகே கூல். ஃபோன் பேசிட்டு இருந்த டைமில் கரெக்டாக பைபாஸ் வந்திருப்பா. அப்படின்னா இங்கிருந்து பக்கத்தில் தான். எஸ்.
என் பாப்பா என் பாப்பா என் குழந்தை என் குழந்தை என் குழந்தை என் குழந்தை என் குழந்தை நந்தினி நந்தினி பரத் பரத் நந்தினி பரத் 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 நந்து என்ன பண்றது என்ன பண்றது நந்தினி நந்து பரத் பரத் நந்தினி பரத் பரத் நந்தினி இரு நந்தினி நான் வரேன் நந்து வரேன் நந்தினி பாத்து பத்திரம் என் கையை கெட்டியா பிடிச்சுக்கோ விட்டுறாத பயப்படாத பாத்து
அப்படிதான் மெதுவா மெதுவா. பயப்படாத. நந்தினி பார்த்து மெதுவா. மேல. ஐயோ பரத் நம்ம பாப்பா குழந்தை அம்மா குழந்தையா? கார்ல நீ இங்கே இரு. நீ அமைதியா இரு, நான் குழந்தையோட வரேன். எங்க? பாத்து பரத் 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 அப்பத்துல இருந்து அவ நிறைய கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுல இருந்து அவ எந்த புக்கு படிக்கிறாளோ அந்த புக்குக்குள்ள நல்லா இன்வால்வ் ஆயிடுறா. அதான் உண்மைன்னு நம்பி ரொம்ப டிஃபரெண்டா நடந்துக்குவா. அவளுக்கு எப்படியாவது குணப்படுத்திடலான்னு எல்லா வகையிலையும் முயற்சி பண்றேன் சார். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே, இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் கால் மீ. போயிட்டு வரட்டுமா? ஓகே. நந்தினி, அப்பா மழை பெய்யுதான்னு கொஞ்சம் பாரு. ஓகேப்பா. மழை ஒன்றும் பெய்யலையே. மழை ஒன்றும் பெய்யலப்பா. நந்தினி, டைம் ஆயிடுச்சு, வா போலாம். ஒரு நிமிஷம்ப்பா, இப்ப வந்துடுறேன். எஸ்.
முன்னால் முடியும் தோழா, முன்னால் எழுந்து வாடா. சார், நாங்கள் வந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். அப்படிதான் ஆகும். சரி விடுங்க சார், நானும் போகணும். மேலையா? மேலே இல்லை, கேரளாக்கு. ஆ, சார், நீங்கள் எங்கே போகிறீங்க சார்? கேரளாக்கு. எனக்கு அப்பவே தெரியும் சார், உங்க ஃபேஸை பார்க்கும்போதே நினைச்சேன் சார், மோகன்லால் மாதிரியே இருக்கு. அலுமதி ஹபீபு, அலுமதி ஹபீப் வந்தாலே அலுமதி ஹபீபு. தேங்க்யூ சார். சார், சிஸ்டர் யாரு? என் பொண்ணுப்பா. ஹாய் சிஸ்டர். சிஸ்டர், என்ன ஒரு டைப்பா இருக்காங்க, காது கேட்காதோ? கொன்னுடுறேன், எல்லாத்தையும் கொன்னுடுறேன். நந்தினி, ஒருத்தரையும் விட்டு நந்தினி, வைக்க மாட்டேன். கூல். நந்தினி, வேண்டாம் சொல்றேன்ல. இவங்களுக்கு என்ன சார் ஆச்சு? சார், கொன்னுடுறேன். வண்டியை நிறுத்துங்க சார், ப்ளீஸ் சார். என்ன சார் இது? உங்க எல்லாரையும் கொன்னுடுறேன். சார் சார், பயமா இருக்கு சார், நிறுத்துங்க சார். பயப்படாத சார், ப்ளீஸ் சார், வண்டியை நிறுத்துங்க சார். அவ இங்கதான் இருக்கிற மாதிரி இருக்கான். சார், இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். என்ன சார் நடக்குது இங்க? என்ன சார் இது? பைத்தியக்கார பொண்ணோட என்ன கூட்டிட்டு வரீங்க? ஏதாவது நடந்துருச்சுன்னா? பெரிய தைரியசாலின்னு சொன்ன. தைரியசாலி தான் சார் நான். ஆனா எங்க ஊர்ல இங்க இல்ல சார். அங்க அதுக்குன்னு போய் காட்ட முடியாதுல்ல சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். எல்லாம் என் நேரம் வந்து நல்லா மாட்டிக்கிட்டே இதுகிட்ட. என்ன அங்கேயே நிக்கிறா? ஒருவேளை பைத்தியம் இங்க வந்தது சரியாயிடுச்சா என்னன்னு தெரியலையே. என்ன கருமண்டா இது? ச்சே. என்னாச்சு உங்களுக்கு? இங்க நின்று என்ன யோசிக்கிறீங்க? வாங்க சிஸ்டர், நம்ம போலாம். சிஸ்டர், ஐயோ, இது பீஸா இல்ல லூசா? சின்னி, ஏ சின்னி. சின்னி எதுக்கு வேணும்? நீங்க யாரு? அடே, அக்கா என்ன கேக்குறாங்களோ அதை உடனே நீங்க யாரு? இல்லனா அடிச்சு வாயால உடைச்சிருவாங்க. ஏய், என்னாச்சு? யார் நீங்க? நந்தினி. அப்பாடா. வந்து இங்க உட்காரு. அக்கா வாங்க வாங்க. அக்கா வாங்க உட்காருங்க. ச்சே, என்ன வேணும் சார்? காஃபி. ஓகே சார். தேங்க்யூ. காப்பியா சுட தனியா இவ்வளவு கேவலமா இருக்கேன். பைத்தியம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கு? உங்களுக்கு ஒண்ணும் புரியலையா? என்னடா இது? என்ன நடக்குதுன்னு தெரியலையே. டேய், உன்னை விட மாட்டேன்டா. சார்,
உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்க பொண்ணுக்கு ஒரு பெரிய கும்பிடு சார். நீங்களும் வேணாம், உங்க லிஃப்டும் வேணாம், ஏதாவது பாட்டு வட்டியாவது புடிச்சு நான் கேரளாக்கு போய்க்கிறேன் சார். ஆள விடுங்க சார். என்னாச்சுமா? அப்பா அவனை நான் கொன்னுடுறேன்ப்பா. அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான்ப்பா. நந்தினி, எல்லாம் சரியாயிடும். வாமா, வா. அவனை கொன்னுடுறேன்ப்பா. இந்த நடுராத்திரியில நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? யா பியூட்டிஃபுல் லேடிக்கு அச்சா லேடி. ஹேய் ராஜேஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஒரு வாட்டி என் பொண்ணை உங்ககிட்ட காட்டலான்னு கூட்டிட்டு வந்தேன்டா. எப்படிமா இருக்க? வணக்கம் அங்கிள். நல்லா இருக்கேன். சரி, நீ மேலே போய் ரெஸ்ட் எடுத்துக்கோமா. ஓகே அங்கிள். ஏய், நீ போய் அவளுக்கு ரூமை காட்டு. நீங்க வாங்கம்மா. அப்புறம் என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லைடா, என் கவலையில் நந்தினியை பற்றி தான்டா. ஆமா, நீங்க என்ன ஊரு? இந்த பக்கம் வாங்க. ஆமா, உங்க பேர் என்ன? வாய் திறந்து பேச என்ன முத்து ஏதாவது கொட்டிக்குமா என்ன? இந்த பக்கம் வாங்க. இங்க பாருங்க, உங்க ரூமு மேலதான். எனக்கு எல்லாம் தெரியும். சரியான சைக்காவா இருக்கும் போல. எவ்வளவு ஆட்டாலும் நம்ம கூலாக்கிடலாம். ஒரு திருடன் அவங்க தங்கச்சிய அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு சின்ன சின்ன பொருள், பென்சில், பென்னு, இந்த மாதிரி பொருட்களை திருடிக்கிட்டே இருந்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு தங்கச்சிய படிக்க வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான். ஆனா ஒன்றும் பண்ண முடியாம கடைசியில ஒரு வீட்டுல திருடலான்னு யோசிச்சு அந்த வீட்டுக்குள்ள புகுந்தான். அந்த வீட்டுக்கிட்ட அப்படி இப்படின்னு எட்டி பார்த்துட்டு மெதுவா உள்ள கிளம்பினான். வீடு பெருசா இருக்கு, பெருசா திருடலாம். யாராவது இருக்காங்களா இல்லையான்னு அப்படி இப்படி திரும்பி பார்த்து உள்ள வரதுக்காக மெதுவா வழி ஏதாவது இருக்கான்னு தேடிக்கிட்டே உள்ள வந்துகிட்டு இருந்தான். பூனை மாதிரி மெதுவா மெதுவா அப்படியே உள்ள வந்தான். அக்கம் பக்கத்துல பார்த்து மெதுவா உள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான். அவ அதிர்ஷ்டத்துக்கு டோர் திறந்தே இருக்கிறதுனால மெதுவா உள்ள வந்து டோரை லாக் பண்ணிட்டான். மெதுவா அப்படி இப்படி நடந்து வந்து ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்து தேடிக்கிட்டு இருந்தான். ஒன்னும் கிடைக்காததுனால மெதுவா மேல ஏறதுக்கு முயற்சி பண்ணான். மேல ஏறி வந்து அப்படி இப்படின்னு பார்த்து கடைசியா நல்ல ஃபிகரா இருக்கே. மேடம், வாட்டர் வாட்டர்.
திருட்டுடா. வீட்டுக்குள்ளே வருவியாடா? எவ்வளவு தைரியம்டா உனக்கு? வீட்டுக்குள்ள வரதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கு? நான் பண்றேன் பாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டுக்குள்ளே வருவ? எனக்கே வந்து தண்ணி குடிக்கிறியா? உன்னை கொன்னுடுறேன்டா. உயிரோடவே இருக்கக்கூடாது. உன்னை மாதிரி ஆளா உயிரோடவே இருக்கக்கூடாது. நிறுத்துமா, இவ்வளவு திமிர்றா நிறுத்துன்னு உனக்கு? சொல்றேன்ல. ஐயோ ஏமா எப்பா முதல்ல இழுத்து போவாங்க அந்த பொம்பளையா. அட, சொன்ன கேளு. விட மாட்டேன்டா. நிறுத்துமா நந்தினி. உன்னை விட ஐயோ மாட்டேன்டா. எப்பா ஆள விடுறா சாமி. இப்படி வா. ச்சே. நந்தினி அமைதியா இருமா, அமைதியா இரு. ஒண்ணும் இல்ல, பதறாத. ராஜேஷ், நீ சொன்ன மாதிரி அவளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. நாளையில இருந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நாளைக்கு பார்த்துக்கலாம். சரியா? சரிடா. ஆ. அவனை கொன்னுடணும். அவன் எனக்கு எவ்வளவு நியாயம் பண்ணிருக்கான். அவனை விட்டு வைக்க கூடாது. அவனை கொன்னே தீரணும். அவன் எனக்கு பண்ண துரோகத்துக்கு அவனை விடக்கூடாது. அவனை கொன்னுடணும். அவனை கொன்னே தீரணும். விட்டு வைக்க மாட்டேன். கொன்னுடுறேன். உன்னை கொன்னுடுறேன். காப்பாத்துக்க. உன்னை கொன்னுடுறேன். உன்னை நந்தினி. கொல்லணும். ஐயோ நில்லுமா. ராஜேஷ், சும்மா விடு. விடக்கூடாது. உன்னை விடு. உன்னை சும்மா விடக்கூடாது. நந்தினி, இது நான் தான் கேளு. விடுமா. உன்னை சும்மா விடக்கூடாது. நந்தினி, விடுமா. நிறுத்துமா. ஐயோ அவர் விடுமா முதல்ல. ஏங்க இழுத்து போங்க அவன் முதல்ல. வாமா. வா. பாத்தா அடி. பயப்பட. ஐயோ வா. ஒண்ணு முதல்ல இழுத்து போங்க. என்னை விடுங்க. இப்படி வா. ஏய் விடுங்க. எழுமா. என்னை விடுங்க. அப்படிதான். ஏய் வாமா, வா. அவனை கொல்லணும். வா வா இழுத்து என்னை இழுத்து. விடுங்க. அவனை கொல்லணும். ஐயோ அவனை விட்டு நந்தினி, வைக்க மாட்டேன். கேளு. அவனை விட மாட்டேன். வா, இங்க வா. வா. அவனை விடுங்க. என்னை விடுங்க. வேணாமா. போலீஸ்காரங்களுக்கு முதல்ல கால் பண்ணி இவ்வளவு முதல்ல போட்டு விடணும். அப்பா. இதாண்டா பிரச்சனை. என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறாடா. நந்தினியை இங்க வச்சு குணப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ மோசமான நிலைமையில இருக்கா. எனக்கு புரியுற மாதிரி சொல்றா. நந்தினி தான் எந்த புக்கெல்லாம் படிக்கிறாளோ அந்த புக்கில் இருக்கிற கதாபாத்திரமாவே தன்னை கற்பனை பண்ணிக்கிறா. முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த கதைக்குள்ள இருக்கிற கதாபாத்திரத்தோட கேரக்டர் அவளுக்குள்ளேயே வந்துருது. அப்புறம் உன்னைக்குள்ள ஏன் அவ முயற்சி பண்ணா? ஐயோ, உள்ள போய். மேடம் இந்தாங்க தண்ணி குடிங்க. ச்சே. இதுக்குள்ள வேற ஏதோ ஒரு விஷயம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இவளை என்னதான் பண்றது இப்போ? ஏதோ சவுண்ட் கேக்குது இல்ல? நந்தினி, ஐயோ இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கா? எப்பா இந்த பொண்ணு சகாசமே தேவைடா சாமி. எப்பா முதல்ல இங்கிருந்து நான் கிளம்புறேன். ஆளை விடுங்கடா சாமி. எப்பா நந்தினி, நந்தினி எழுந்துருமா? என்னாச்சு? நந்தினி, 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 என்னடா? என்னமாச்சு? என்ன சொல்லு நந்தினி. பயப்பட. அவங்க ரெண்டு பேரையும் கொன்னுட்டாங்க. நான் கொன்னுட்டேன். நீ பயப்படாத, கனவுதான், எல்லாம் சரியாயிடும். பயப்படாத நந்தினி.
நந்தினி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் வரைக்கும் தூங்குவா. வா. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவளை ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு கூட்டிட்டு போயிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி, நாளைக்கு கூட்டிட்டு போலாம். சொல்லுங்க ராஜேஷ். சார், இப்போ உங்க பொண்ணோட நிலைமை எப்படி இருக்கு? எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் வேலைக்கு ஆகல சார். அவள் அந்த விஷயத்தை மறக்கவே மாட்டேன்றா சார். நான் இப்போ அவளை ட்ரீட்மெண்ட்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஓகே. டாக்டர் சொன்ன விஷயம் என்னன்னா, இவ யாரை கொல்லணும்னு நினைக்கிறாளோ அவங்கள இவ முன்னாடி கூட்டிகிட்டு வந்தால் போதும் சார். இவ பிரச்சனையை தீர்த்துடலான்னு சொல்கிறாங்க சார். ஓகே. அந்த பத்திரிகையில் இருக்கிற ஃபோட்டோவை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் சார். கொஞ்சம் பார்க்குறீங்களா சார்? வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கீங்களா? ஆமாம் சார். பார்க்குறேன். அட, இவன் ராகுல் எனக்கு நல்லாவே தெரியுமே. யாயா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். இவரை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ராஜேஷ். அவங்க மேகசினில் ரொம்ப பிரபலமானவங்க. யாயா, ஹீ இஸ் அ குட் மாடல். நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டுக்கு நானே கூட்டிகிட்டு வரேன். தேங்க்யூ சார். வச்சிடுறேன். ப்ளீஸ் வாங்க. நந்தினி எங்க? நந்தினி வாமா. நந்தினி இங்க வாமா. வெளியே வாமா. அட வா. நான் வரல. அட நீ எதுக்கு பயப்படாதமா. வான்னு சொல்றேன்ல. வா, பொறுமையா வா. நந்தினி, 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 நந்தினி இங்க பாரு. நீ சொன்னவங்க இவங்க தான். இவங்க 2 பேரை பத்தி தானே நீ பேசிக்கிட்டு இருந்த? நந்தினி ஒரு நிமிஷம் பாருமா. அட பயப்படாம பாருமா. நீ எதுக்கும் பயப்படக்கூடாது, புரியுதா? தைரியமா இரு. தைரியமா பாருமா. ஓகே, நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருங்க. நான் இதோ வந்துடுறேன். வாங்க. நீங்க கவலைப்படுறதுக்கு ஒண்ணு நீங்க இல்லை. பண்ணது ரொம்ப பெரிய உதவி சார். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், திஸ் இஸ் ராகுல். ஹாய். அவங்க யாரு? நான் இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட். எப்பத்துலேருந்து? ஃபர்ஸ்ட் ஒண்ணா வேலை பார்த்தோம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லவ் பண்ணிட்டு இருக்கோம். எங்க பேரண்ட்ஸ் ஓகே சொல்லிட்டா கல்யாணம். இல்லைண்ணா பிரிஞ்சிருவீங்களா? அப்படின்னா பிரிஞ்சிருவீங்களா? சாரி, நான் நார்மலாக தான் கேட்டேன். நம்ம போலாமா? ஹலோ அம்மா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ. ஹலோ. ஹாய், நான் நந்தினி பேசுகிறேன். நந்தினி சொல்லுங்க. உங்கள் வீட்டில் பேசி கல்யாணம் நிச்சயம் பண்ணது நான் தான். ரொம்ப நன்றிங்க. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்ஸ் எல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஐம் இன்வைட்டிங் யூ டு மை பர்த்டே. நீங்கள் வந்தீங்கன்னா ஐம் மோர் தென் ஹாப்பி. டெஃபினட்டாங்க. ஓகே ஓகே, see you then. Bye. Hi guys. ஹாய். ஏதோ கிராண்ட் பார்ட்டின்னு சொன்னீங்க, இங்க யாருமே இல்ல. டாடி ஏதோ வேலை வந்துருச்சுன்னு பெங்களூர் போயிருக்காரு. அதான் நீங்க வந்துட்டீங்களா. லெட்ஸ் செலிப்ரேட்.
ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. என்ன ஆச்சு? என்னாச்சு? நந்தினி சொல்லுங்க, என்ன ஆச்சு? இங்க வந்த எங்க போறீங்க? என்னாச்சு? யார் கத்துறா? என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. ஓகே ஓகே, கூல் கூல். அவளை கொன்னது நான் தான். உனக்கு வேற வழி இல்ல. உன்னை விட்டு வைக்க மாட்டேன். I hate you. I hate you. I hate you. நான் தான் கொண்டுட்டேன். போலீஸ் போலீஸ் போலீஸ். ஹலோ போலீஸ். என்னாச்சு மனந்தினி? கால் பண்ணியிருந்த? நான் கொன்னுட்டேன் அங்கிள். கொலை பண்ணிட்டியா? அவங்க ரெண்டு பேரையும் கொன்னுட்டேன் அங்கிள். உண்மையாவா? மேல 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 இருக்காங்க, வாங்க நான் காட்டுறேன். வாங்க.
அங்கிள் வாங்க. சீக்கிரம் வாங்க. இங்கதான் 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 இருக்கணுமே. எப்பவும் இதே கதை தானா? எப்பவும் இப்படிதான் பண்ற. ரிலாக்ஸ், கூல் கூல். அந்த ரூம்ல இருக்கா? சீக்கிரம் வாங்க. சரி போலாம். காமிக்கிறேன். என்னம்மா உனக்கு பிரச்சனை? இங்கதான் இங்கதான் வாட் இஸ் திஸ்? இங்கதான் இங்கதான் இருக்கணும். இது ஓகே. இத வச்சுதான். ஆமா நந்தினி, உங்க அப்பா எங்க? அது அவரு எங்க போனாரு தெரியாது. ஓகே, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. வா, ரிலாக்ஸ், வா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியா போயிடும். ஓகே சார், என்னாச்சு சார்? ராஜேஷ், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிலாம் வைக்காதீங்க. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா எவ்வளோ இஷ்யூஸ்லாம் வருது பாருங்க. அது அவ ஒரு வேலை பண்ணுங்க, உங்களுக்கும் எனக்கும் எதுக்கு பிரச்சனை? உங்கள் பொண்ணை ரீஹேப் சென்டரில் சேர்த்துருங்க. ஓகே ஓகே பண்ணிடுறேன் சார். இப்போ எனக்கு வெளியே போக டைம் ஆச்சு. ஆ இன்னொரு நாளைக்கு உட்காந்து சாவகாசமாக பேசுவோம். ஓகே. நான் கிளம்புறேன். ஓகே சார். ஓகே. ஓகே. அப்பா, அவங்கள நான் கொன்னுட்டேன்ப்பா. நந்தினி, ஒன்றும் இல்லைம்மா, வந்து உட்காரு. எல்லாம் எனக்கு தெரியும், நீ ஒன்றும் கவலைப்படாத. குட் மார்னிங் சார். மார்னிங் சார், ரீசெண்டாக வந்த மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் சார். இந்த மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் அந்த ராகுல்து தானே? ஆமாம் சார், அந்த மாடல் ராகுல் தான். ஹலோ, குட் மார்னிங் சார். மார்னிங். உங்கள் பொண்ணு ரீஹேப் சென்டரில் தானே இப்போ இருக்கா? இருக்காளா இல்லையா? இருக்கா சார், அவள் அங்கே தான் இருக்கா. ஓகே, டேக் கேர். ம் ம் நான் நிறைய பேரை கொன்னுட்டேன். என்கிட்ட 4 வெப்பன்ஸ் இருக்கு. உன்கிட்ட எத்தனை வெப்பன்ஸ் இருக்கு? என்கிட்ட 6 இருக்கு. ஓகே, நம்ம ஒண்ணு பண்ணலாம். அங்க ஒருத்தன் இருக்கான், அவனை கூட நம்ம கொன்னுடலாம். சரியா? யா. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மெதுவா இந்த பக்கம் இப்படி வரலாம். ஓகே ஓகே முதல்ல நான் போய் அங்க எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஓகே கொடுக்கிறேன். ஓகே அதுக்கப்புறம் நீ ஓகே, பின்னாடியே ஓகே. வந்துரு. சரியா? ஓகே. கொலை பண்ணிடலாம். நந்தினி, சரி. நந்தினி இங்க வா. நான் இப்பதான் கொலை இங்க பண்ணேன். வா. ஏய், இப்பதான் கொன்னுட்டேன். டேய் ஸ்டாப் ஸ்டாப், எது கத்துறீங்க? நான் கொன்னேன். இந்த பொண்ணு இந்த பொண்ணு அனுப்பணுமா? என்ன சார் பேசுறீங்க நீங்க?
ஒரு முக்கியமான கொலை கேஸ் என்கொயரி பண்ணணும், புரியுதா? மென்டல் கண்டிஷன் சரியில்லாத பொண்ணுகிட்ட என்ன சார் கேட்க போறீங்க? ஃபர்ஸ்ட் இருந்து கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. நான் தான் பண்ணேன். ப்ளீஸ். நான் தான் பண்ணேன். நீ மட்டும் கொல்றேன்னு சொல்லக்கூடாது. நான் தான் கொல்லுவேன். என்கிட்ட நிறைய திங்ஸ் இருக்கு. ஓகே, அதை வச்சு கொல்லலாம். நான் தான் கொன்னேன். அந்த ராஜேஷ், அந்த சுவாமிஜி, இவங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச கதையை தான் சொல்றாங்க. என்னன்னு புரியலையே. இட்ஸ் a pre-planned murder. எனக்கு எல்லாம் தெரியும். இன்னும் எத்தனை பேரை பைத்தியமா நடிச்சு இப்படி ஏமாத்த போற? இங்க பாரு, நீ பைத்தியம் சொன்னா நான் நம்ப மாட்டேன். சாட்சியே இல்லாம பண்ணிடு, இல்லைன்னா நமக்கு தான் ப்ராப்ளம். சரி, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. Please. 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 Help me. Please. அன்னிலிருந்து எந்த சாட்சியும் இல்லாம அவங்கள கொல்றதுக்கு நான் ஆடுற நாடகம் கடைசியில உங்க போலீஸ மிஸ்கைட் பண்றதுக்கு 3 வாட்டி பொய் சொல்லி 1 வாட்டி உண்மை சொன்னாலும் நீங்க அத பொய்யன்னு தான் நினைச்சீங்க. அதான் நான் ஆடின ஆடு புலி ஆட்டம். எந்த சாட்சியும் இல்லாம பிளான் பண்ணி தான் அவங்கள கொன்னுட்டேன். கொன்னுட்டேன். உன்னோட கோவத்துல ஒரு நியாயம் இருக்கு. இதுக்கப்புறம் நீ நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ வந்து என்னை அணைத்துக் கொள்வாயா? கடலில் இருக்கும் அலை போல் நீ எந்த தெய்வம் கருணை செய்வாயா? சொர்க்கம் நீ நிஜமா?
பூவித்தான் நான் உடைவேன் உன் புன்னகை அதில் பூமலரும் நீ இல்லாமல் நான் இல்லையே நீ போ என்றால் போவதெங்கே நீ வந்து என்னை அணைத்துக் கொள்வாயா கடலில் இருக்கும் அலை போல்